ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 4ல் 2வது ஸ்லோகம். பிரம்மச்சரிய திருடத்தாதிபிர்யமைஹி ஆப்லவாதி நியமைஷ்ச பாவிதாக குர்மஹே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்யமபி பவத்பராக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இங்கே பகவான் அடையிறதுக்கு முதல் வழி என்னென்னா சரணாகதி. அதுக்கப்புறம் இந்த வேதாந்தம் உபனிஷத்துக்கெல்லாம் என்ன சொல்லிருக்குன்னா பக்தி யோக முறையிலும் பகவானை அடையலாம் சொல்லிருக்கு. இந்த பக்தி யோகத்தில் முதல் 3 அங்கங்களை பற்றி பட்டத்தி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். என்னென்ன 3 அங்கம்னா யமம், நியமம், ஆச்சமனம். யமம்னா என்னன்னாக்க தாழ்ந்த நமக்கு தேவையில்லாத உலகில் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து விலகி இருக்கிறது தான் யமம்னு அர்த்தம். நியமம்னா என்னன்னாக்க நல்ல விஷயங்களில், அதாவது வேதங்கள் சொன்ன முறையான விஷயங்களில் நன்னா ஈடுபடணும். 3வது ஆசனம், பகவானை நல்ல ஒரு ஆசனத்தில் அமர்ந்து தியானிக்கணும். அதான் அந்த 3 அங்கங்கள். இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறேன்னா, மனதாலும் கூட பிரம்மச்சரியத்தை திருடமாக பின்பற்ற வேண்டும். மனசளவு கூட நம்ம அவ்வளோ சுத்தமாக இருக்கணும். தாழ்ந்த விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணும். நல்லா மூழ்கி குளித்து பகவானுக்காக நல்ல விஷயங்களில் ஈடுபடணும். இப்படி செய்தால்தான் நாம் நல்ல தூய்மையாக்கி விடுவோம். அதான் யமம் நியமம் இதை பின்பற்றி அதுக்கப்புறம் உறுதியாக ஒரு இடத்துல அமர்ந்து பத்மாசனமோ சுகாசனமோ நல்லா அமர்ந்து நல்ல பகவானோட விஷயத்திலேயே மனத்தை செலுத்தி நல்லா தியானிக்கணும். இந்த முதல் 3 அங்கங்களை பற்றி பட்டத்தை இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார்.